தலைக்கு அருகில் மிருதுவாக கேட்டது ரேவதியின் குரல். ஏங்க, 5 அடிக்க போகுது, எந்திரிங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். விரல்கள் ராம்ஜியின் நெற்றியை வருடின. மென் சிரிப்பும் மலர்ச்சியும் சேர்ந்த நிகழ்ச்சி. சரி சரி, தெரியும் எனக்கு. இன்னும் 5 நிமிஷத்துல எந்திரிக்கிறேன் என்று அழுத்தமாக சொன்னார் ராம்ஜி. மொபைல் போனை எடுத்து மென்மையாக அவர் கையில் வைத்து, உங்க வாக்கிங் நண்பர் போன் பண்ணாரு, இந்தாங்க பேசுங்க என்றாள் ரேவதி. குட் மார்னிங் சால்ஜி. இன்னைக்கு உனக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லையா? வாழ்த்துக்கள் நண்பா. இன்னைக்கு கிளித்தோப்பு வரைக்கும் வாக்கிங் போலாம். அந்த இடம் உனக்கு பிடிக்குமே என்று சிரித்தார் பூபதி. குட் மார்னிங் பூபதி. 10 நிமிடத்துல ரெடியாகி வாசல்ல நிக்கிறேன். சரிப்பா, கிரேட் டே, வச்சிடுறேன். காலை வேளைகளை முடித்து காத்திருந்து ரேவதி நீட்டிய ஃபில்டர் காப்பி குடித்து நடைப்பயிற்சி காலணி அணிந்து வாசலுக்கு வந்தார். பின்னாலேயே நின்று வழி அனுப்பி வைத்தாள் ரேவதி. மனதில் ஓடும் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. பூபதி பேசிக்கொண்டே வந்த எதுவும் பதியவில்லை. எழுத்தராக ஆரம்பித்த வாழ்வு கடின உழைப்பும் கட்டுப்பாடும் சிறு லட்சியங்களுமாக இன்று அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர். 46 ஆண்டு அலுவலக வாழ்க்கை முற்றுப்பெறப் போகிறது. எத்தனை சவால்கள், எவ்வளவு ஊழியர்கள், எத்தனை சோதனைகள், எவ்வளவு தோல்விகள், எத்தனை வெளிச்சங்கள். ஆனால் கடைசியில் எஞ்சி நிற்பதென்ன? பெயர், புகழ், பெருமிதம், பெருமை. அப்படித்தான் அவருக்கு தோன்றியது. சார், இந்த ரெயின்போ கம்பெனிக்கு 4 மெயில் போட்டுட்டேன். புரியாதது போலவே நடிக்கிறான். அவன் கொட்டேஷனுக்கும் நம்ம கம்பெனி வச்சிருக்கிற மினிமம் தொகைக்கும் சம்பந்தமே இல்லை சார். தினம் 10 ரிமைண்டர் போடுறான். பிளீஸ் சார், என்ன பண்ணலாம்னு ஐடியா சொல்லுங்க என்று ஓடி வருவார் நடராஜன். புன்னகைத்தபடியே, டோன்ட் வரி நட்டு, பாத்துக்கலாம். பதில் போட்டாச்சு இல்லையா, ஜஸ்ட் விட்டுடுங்க, பெருசா எடுத்துக்காதீங்க என்பார் ராம்ஜி. பார்த்து பார்த்து கவனிக்கிறேன் சார் வீட்டை. ஆனாலும் கணவருக்கு திருப்தியே இல்லை. எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. என்னால அமைதியா வேலை பண்ணவே முடியல. சண்டை, வாக்குவாதம்னு தினமும் ரகலையா இருக்கு சார். கண்ணை கசக்கி கொண்டு நிற்பாள் யாமினி. சரிம்மா, கவலைப்படாத. குடும்ப விழான்னு இந்த மாத கடைசியில நம்ம கம்பெனியில கெட்டுவதர் இருக்கு இல்லையா, அவரை அழைச்சிட்டு வா. நான் பொறுமையா பேசி புரிய வைக்கிறேன். தந்தையாக தன்னை பாவித்து யாமினியின் கணவர் தினகருடன் மனம் விட்டு பேசினார். யாமினியின் அலுவலக திறன் பற்றி பேச்சோடு பேச்சாக சொல்லியது. மற்ற ஊழியர்கள் அவள் மேல் மதிப்புடன் இருப்பதை கோடிட்டு காட்டியது என அவர் அவனுடன் செலவழித்த 15 நிமிடங்களில் தன் வாழ்வில் நட்சத்திர ஒளியே வந்துவிட்டதாக சொன்னாள் யாமினி. கென்னி, ரங்கராஜன், அரவிந்தன், சேகர், சித்ராதேவி என்று அத்தனை பேரும் சார் சார் என்று வாய் நிறைய அழைத்து மனம் விட்டு சிரித்து சொந்த பெரியப்பா சித்தப்பா போல பாவித்து பழகினர். தலைமை அலுவலகமோ மண்டல அலுவலகமோ யார் வந்து போனாலும் அவருடைய கிளையை பற்றி சிறப்பான வரிகளை ஆசையாக எழுதிவிட்டு போவர். கேண்டீன் நடத்தும் கேசவன், ஹவுஸ் கீப்பிங் டீம் வேலம்மா, செக்யூரிட்டி கோவிந்தன் என்று யாருமே அவர் முகம் பார்த்ததும் மலர்ந்து வணக்கம் சொல்லி அவ்வளவு அன்பு காட்டுவர். அவர் மனம் நெகிழ்ச்சியில் இழகியது. எல்லோருக்கும் பிடித்தமானவராக வாழ்கிற வாழ்வு எவ்வளவு பாக்கியமானது. இளகிய மனது பெற்றோரால் வாய்த்தது. கனிவும் கண்ணியமும் மனிதனின் ஆதி குணம் என்று ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தது. முடிந்தவரை அனைத்தையும் நேசிப்பது என்பது நானாக வகுத்து கொண்ட எளிய கோட்பாடு. பிரிவு உபச்சார நிகழ்ச்சியில் அனைவருமே கண் கலங்கினர். சார், அலுவலக வாழ்க்கையில் அன்பு, பரிவு இதுக்கெல்லாம் இடம் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா என்ன தன் மகள் போலவே என்றும் நினைக்கிற மேலதிகாரியா ராம்ஜி சார் இருந்தார். சார், நீங்க தான் எனக்கு குரு. சொல்லப்போனா இப்போதும் ஒரு சிறிய பிரச்சனையில தான் இருக்கிறேன். நாளைக்கே சார் வீட்டுக்கு போய் அவரோட ஆலோசனை கேட்பேன். அந்த நாற்காலியில சாரை தவிர வேற யாரும் பொருத்தமா இருக்க முடியாது. நாளை முதல் அந்த நாற்காலியை பார்க்கும் போதெல்லாம் மனசு வலிக்குமே. சார் ப்ளீஸ், நீங்க தினமும் ஒரு முறை வந்து போகணும். அப்பதான் இந்த பில்டிங் கூட ஆறுதலா உணரும். தன்மையா நடப்பது மட்டுமல்ல, ரொம்ப திறமசாலி. சார் இந்த போஸ்டுக்கு வந்த பிறகுதான் இந்த பிரான்ச்சு 8 மடங்கு லாபம் ஈட்டுச்சு. நமக்கெல்லாம் ஆண்டுக்கு 2 முறை இன்சென்டிவ் கிடைக்கிறதுக்கு ராம்ஜி சார் தான் காரணம். எங்களை இப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. உங்க கைடன்ஸ் எப்பவும் வேணும். நான் வரலாமா சார் உங்களை பார்க்க? ஊழியர்கள் ஒருத்தர் விடாமல் பேசியவை வெறும் பாராட்டுக்கள் அல்ல என்று நினைத்த போது அவர் மனம் கசிந்தார். மகிழ்ச்சி நிரம்பிய நெஞ்சம் பரவசத்தில் திளைத்தது. நானும் உங்களை ஊழியர்கள் என்று மட்டும் நினைச்சதில்லை,
குடும்ப உறுப்பினர்கள் போலத்தான் இருக்க வேண்டும் என்று நினைச்சேன். அப்படியே காலம் போனது. மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. எனக்கும் உங்களை எல்லாம் பிரிவதற்கு மன கஷ்டமாத்தான் இருக்கிறது. என்ன செய்வது? ஓய்வும் பிரிவும் காலத்தின் ஆணைகள் அல்லவா? ஒன்றே ஒன்று சொல்கிறேன். என் வீடு எப்போதும் உங்களுக்காக திறந்தே இருக்கும். நானும் அடிக்கடி வருகிறேன். ஒத்துழைப்பிற்கும் அன்பிற்கும் நன்றி. ராம்ஜி பேசி முடித்த போது அமைதியும் கண்ணீரும் மட்டுமே எஞ்சி இருந்தன. மாதம் ஓடியது. வண்டி சாவியுடன் வந்து நின்றான் மகன். அப்பா, எங்கேயாவது போகணும்னா சொல்லுங்க. ஆபீஸ் போற வழியில டிராப் பண்றேன். இல்லப்பா, நீ கிளம்பு. அப்பா, கன்னிமா பக்கம் போனா இந்த புக் எடுத்துட்டு வாங்க. த லாஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர் தேவைப்படுது என்றாள் மகள். சரிம்மா, பாக்குறேன். வாசல் பக்கம் வந்து நின்றார். 10 மணிக்குள் தெரு வெறிச்சோடி இருந்தது. மொபைல் போன் அடிப்பது போல் மனதில் ஒளி. விரைந்து வந்து பார்த்தார். இல்லை, அது அமைதியாக கிடந்தது. வாசல் பக்கம் ஏதோ நிழல் தெரிவது போல பிரம்மை. வேகமாக போய் பார்த்தார். வேப்பமர நிழல் ஆடியது தவிர வேறில்லை. என்ன உலகம் இது? என்ன வகையான மனிதர்கள் எல்லாரும்? ஒரு அழைப்பு இல்லை, யாருடைய வருகையும் இல்லை. ஓய்வுக்கு பின் ஒருமுறை இவர் அலுவலகம் போன போது உட்காரச் சொல்லி எல்லாரும் அவரவர் வேலையை பார்த்தனர். யாமினியோ நட்டுவோ தவறிக்கூட அவர் பக்கம் திரும்பவில்லை. முதல் வாரம் அல்லவா, சரி, வேலைப்பழு என்று சமாதானம் செய்து கொண்டார். அடுத்த வாரம் போன போதும் அப்படியேதான் இருந்தனர். அதற்கடுத்த வாரமும் அதே நிலைமை என்ற போதுதான் அவருக்கு மண்டையில் ஓங்கி குட்டியது போல் இருந்தது. உண்மை உலகம் புரிந்தபோது ஏற்பட்ட அதிர்ச்சியில் நெஞ்சு வலிப்பதை உணர்ந்தார். தனக்கு கிடைத்த மதிப்போ மரியாதையோ தன் நாற்காலிக்கும் பதவிக்கும் கிடைத்தவை என்ற உண்மை தீயை போல சுட்டது. வெயில் ஏறிட்டது. உள்ள வாங்க, இன்னைக்கு வாக்கிங் கூட போகல, முகமே வாடி இருக்கு. ஏங்க, தலைவலிக்குதா என அருகில் வந்து நெற்றியை தொட்டு பார்த்தாள் மனைவி ரேவதி. ஐயோ ஆமாங்க, சூடு தெரியுது. புழுங்கரிசி கஞ்சி வைக்கிறேன், கொஞ்ச நேரம் படுங்க என தோளில் பற்றி இழுத்து வந்து படுக்க வைத்தாள். திரைச்சீலையை இழுத்து ஜன்னலை மூடி மின்விசிறியை குறைத்தாள். 5 நிமிடங்களில் அற்புதமான நொய்கஞ்சியை தயாரித்து வந்து குடிக்கச் செய்தாள். கதவை சாத்தி கொண்டு போனாள். கண்கள் சொக்க உறக்கம் தானாக வந்து அரவணைத்தது. மதியம் எழுந்ததும் மிளகு ரசம், நார்த்தங்காய் என்று அருமையான சுவையுடன் உணவு தொண்டையில் இறங்கி மனதில் வெம்மையை குறைப்பதை உணர்ந்தார். மாத்திரைய ராத்திரி போட்டுக்கலாம், இப்ப எப்படி இருக்கு? கால் பிடித்து விடட்டுமா? சளி காய்ச்சல்னு வந்து படுத்ததே இல்லைங்களே, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குது என்று கண்களில் நீர் பளபளக்க சொன்ன ரேவதியின் கைகளை பற்றினார். ரேவதி, என்ன மன்னிச்சிடுமா என்றார். மலையடிவாரத்தில் இருந்து அழைப்பது போல இருந்தது குரல். அட ஏங்க, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க என்று பதைத்து போனாள். இல்ல ரேவதி, பெரிய மனுஷினி, பெரிய வார்த்தைக்கு உன்னை விட தகுதியா யாருமே இல்ல. என்ன எனக்காக மட்டுமே ஏத்துக்கிட்டு அன்பும் மதிப்பும் தருகிற தேவதன் என்று அவர் தழுதழுத்த போது புரிந்தும் புரியாமலும் அவர் கைகளை பற்றி கொண்டாள்.